அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆட்சி மன்ற குழுவின் சார்பாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். எதற்காக நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகின்றோம் என்றால், கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியர்களாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து கொண்டு வருகின்றோம். ஏறத்தாழ 7000 கௌரவ பேராசிரியர்கள் தற்போது வரை பணியாற்றிக் கொண்டு வருகின்றோம். எங்களுக்கான அந்த அடிப்படை ஊதியம் என்பது தற்போது 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 164 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியர்கள் தொடர்ந்து வாய் முழக்க போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை தமிழக அரசுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். தமிழக முதல்வரை ஏறத்தாழ இந்த கடந்த 4 ஆண்டுகளில் 5 முறை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பதிவு செய்திருக்கின்றோம். இதுவரை அரசும் அதிகாரிகளும் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதிலும் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய கௌரவ பேராசிரியர்களை இந்த அரசு கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களிடம் எங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று இருக்கின்றோம். ஏனெனில் வரக்கூடிய அந்த இளைய சமூகம் இந்த சமூகத்திற்கு மாபெரும் ஒரு தாக்கத்தினையும் மாற்றத்தினையும் உருவாக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துச் செல்லலாம் என்று இருக்கின்றோம். இதுவரை ஆட்சியாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் பல உரிமைகளுக்கான கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்த பொழுது கூட வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம், நசுக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கு கொத்தடிமை முறை இல்லை என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த இடத்திலேயே கொத்தடிமை முறை இங்கே மேலோங்கி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த சூழலில் எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் கூட அரசு அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது குறித்து பலமுறை நாங்கள் ஆட்சியாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் முறையிட்ட பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் எங்களை கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து நாளை முதல் தொடர்ந்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து பணிப்புறக்கணிப்பு மற்றும் இதர அந்த போராட்டங்களில் ஈடுபடலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம்.